வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்னைக்கு இது என்ன புதுசா ஒரு யூடியூப் போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்னா, கிருஷ்ண ஜெயந்தியோட இதை பத்தி நம்ம எதுவுமே பக்ஷணங்கள்லாம் பார்த்தோமே ஒழிய, கிருஷ்ணரை பத்தி நான் எதுவுமே சொல்லவும் இல்லை, கதையும் சொல்லலை, அவருக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை இல்லையா? அது விஷயமா நம்ம இன்னைக்கு பேசலாமேன்னு இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்றேன். இது உங்க எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, கிருஷ்ணனுடைய கால் எப்படி போடணும்ன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சின்னதா ஒரு கோலம் வாசல்ல எப்படி போடணும், வாசல்லேருந்து அந்த கோலம் கிருஷ்ணர் வரைக்கும் எப்படி வரணும் அப்படிங்கிறது வரைக்கும் காமிக்கலாம். இப்போ சின்னதா 4 மூல கோலம் தான் போடணும். அரிசி மாவு நல்லா ஒரு 2-3 நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி விட்டு அரைச்சி இந்த அளவுக்கு நீர்க்க ஆக்கிக்கோங்க. அதாவது இழக்கோலம் இந்த நாளில் எல்லா குழந்தைகளுக்கும் வரும்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு கோலம் போடாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மூளைகளும் வெறுமை அப்படியே விடக்கூடாது, சும்மா சுழிச்சுக்கோங்க. இதில் நடுப்புற என்ன போடணும்னா கால், கிருஷ்ணருடைய கால் 1 2 3 4. அதே மாதிரி இதை இப்படி கிராஸ் பண்ணுங்க. மேலே இப்படி ஒரு கோடு, இது கட்டவரல் 1 2 3 4, கட்டவரல் 1 2 3 4. இதுதான் கால் போடுறது. இது நம்ம ஆற்றுக்குள்ளேருந்து இதை வரவழைக்கணும். இப்போ கிருஷ்ணர் வரைக்கும் இது எப்படி கொண்டு போகிறோன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரல் இங்கே இருக்குது, இந்த கட்டவரல் அங்கே இருக்குது, மாற்றி மாற்றி தான் நம்ம போடணும். இப்போ கிருஷ்ணர் கிட்டக்க வந்தப்புறமா நம்மளை பார்க்க நிற்க வைக்கிற மாதிரி 2 காலும் போட்டுடணும். பூஜை ரூமில் அவரை கொண்டு வந்துட்டு கிருஷ்ணரை எப்போ நம்ம கொண்டு வந்து நம்ம பூஜை ரூமில் நிறுத்திட்டோம். ஏன்னா கால் நம்ம பூஜை ரூம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. கிருஷ்ணருக்கு நம்ம இங்கே அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்க்க போனால் வஸ்திரம் சாத்துறேன் அப்படிங்கிறவா வஸ்திரம் சாத்தலாம், ஏதாவது நகை போடணுங்கிறவா நகை போடலாம். நம்ம எப்பயுமே கிருஷ்ணருக்கு மெயினாக நம்ம அதில் இந்த முத்து மாலை போட்டு வச்சுருப்போம், அது அப்படியே இருக்கும். பூக்கள் விதவிதமாக என்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் சாத்தலாம். மெயினாக நைவேத்தியம் சீடை, வெள்ளைச்சீடை, உப்பு சீடை, முறுக்கு, தட்டை இதெல்லாம் தவிர பாயசம், அப்பம், சில பேர் வீட்டில் வடை வழக்கத்தில் இருக்கும், சில பேர்கிட்ட கிடையாது, அது உங்கள் சௌகரியம் பண்ணுறது. இதை தவிர இதெல்லாம் எதுவுமே எங்களால் பண்ண முடியல, நாங்கள் ஜஸ்ட் ஆனால் சுவாமி கும்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயிரை நிச்சயமாக உரக்குத்தி வச்சுக்கோங்க. பால், பசும்பால் கிடைக்கும், இல்லை ஆவின் பால், என்ன பால் உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த பால், வெண்ணெய், அவல், ஒரு கட்டி வெல்லம். அவல்லையும் வெள்ளத்துலையுமே கிருஷ்ணர் அவ்வளோ குளிர்ந்து போய் நமக்கெல்லாம் அவ்வளோ அனுகிரகம் பண்ணுவார்ன்றது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற விஷயம். ஸோ அவலையும் வெள்ளத்தையும் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. வெத்தலை பாக்கு பழம், உங்களால் என்ன பழங்கள் முடியுமோ வாங்கி வைங்கோ. நம்ம ஒரு பண்டிகைக்கு உண்டானது பண்ணுறச்சையும் அந்த பண்டிகையை பற்றின தாற்பயம்,
அந்த கடவுளை பற்றின ஒரு இதுவும் நம்ம ஸ்டோரியும் சொல்லிட்டு இருக்கோம். பட் சீடை பண்ணுறதை மட்டும் என்னால் எதுவுமே சொல்ல முடியல. எனக்குள்ள மனசில் அது தாபம் இருந்துகிட்டே இருந்தது, கிருஷ்ணரை பற்றி நம்மளால் எதுவுமே பேச முடியலையேன்னு. அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ மெயினாக. அதாவது என்ன சொல்லணும்னா, இதுக்கே ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது நாராயணரும் நாரதரும் ஒரு தடவை பூலோகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு வரைச்சே ஒரு செருப்பு தைக்கிறவங்க வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நாராயணரோட படத்தை வச்சுட்டு நாராயணா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு அவனோட தொழிலை பார்க்க போயிடுவானோ. ஆனால் ஹரி வந்து அதை பார்த்துட்டு இவன் தான் சிறந்த ஹரிபக்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரோ. உடனே நாரதருக்கு கோவம் வந்துடுமா, அது எப்படி நான் உங்களை நாளன்னைக்கும் நாராயணா நாராயணான்னு வாய் நிறைய அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் அவனை போய் சிறந்த ஹரிபக்தன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கோச்சுப்பாராம். நாராயணர் என்ன பண்ணுவார், ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கையில் ஃபுல்லாக எண்ணெயோடு கொடுத்துட்டு, இந்த எண்ணெய் ஒரு சில சொட்டு கூட விழாத இந்த பூலோகத்தை சுற்றிட்டு வரணும் நீனு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். என்னவோ நீங்கள் சொல்கிறேன், சரி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் அந்த எண்ணெய் கிண்ணத்தோட பூலோகத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வருவாராம். வந்த கையோட நாராயணர் கேட்பாராம், நீ எத்தனை தடவை நாராயணான்னு சொன்ன, இல்லை எத்தனை தடவை என்னை பற்றி நினச்ச அப்படின்னு சொல்லி. எங்கேருந்து, இதுலேருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தக்கூடாதுன்ட்டு, அதனால எனக்கு அதுதான் முக்கியமாக இருந்ததே ஒழிய உங்களை பற்றி எனக்கு நினைக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ இதுலேருந்தே தெரியறதா, அவன் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவது நாராயணான்னு சொல்லி எனக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு மனசு முழுக்க அந்த ஒரு நிமிஷம் என்கிட்டயே செலுத்தி தியானத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவன் தொழிலை பார்க்க போயிட்டான். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கும் இதுதான் சிறந்த ஹரிபக்தி அப்படின்னு வரும். அது மாதிரி சீடை பண்ணுறதே நான் கிருஷ்ணரை பற்றி பேச போக சீடை எங்கேயாவது சொதுப்ப நான் உங்களுக்கு ஏதாவது சரியாக சொல்லித்தராத போக அது வேண்டவே வேண்டாம் தான் நான் முன்னாடியே நாராயணான்னு சொல்லிட்டு நான் என்னோட சீடையை மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நாராயணரை பற்றி நம்ம கிருஷ்ணரை பற்றி இப்போ கதையை பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு வந்து உத்பவர் சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் வந்து சகாவா நினைச்சா சகா, குழந்தையா நினைச்சா குழந்தை, அப்பாவா நினைச்சா அப்பா, அம்மாவா நினைச்சா அம்மா, அண்ணாவா நினைச்சா அண்ணா. அது மாதிரி யார் எப்படி அவரை பாவிக்கிறாளோ அப்படி அவளுக்கு இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர். அந்த உத்பவருக்கு வந்து இவர் மேல அளவு கடந்த பக்தி. இவர் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு முதல் நாள் கழட்டி போடுறாரோ அந்த ட்ரெஸ்ஸு தான் அவர் அடுத்த நாளைக்கு போட்டுப்பார். இவர் என்ன மாலையை போட்டுன்னு கழட்டி போடுறாரோ அந்த மாலையை அவர் எடுத்து சூடிப்பார். இவர் சாப்பிட்டுட்டு என்ன மிச்சம் வைக்கிறாரோ அதை தான் அவர் சாப்பிடுவார். அந்த அளவுக்கு ஒரு கிருஷ்ண பக்தி அவருக்கு. அப்படி இருக்கிற பக்தி வச்சிருக்கிற உத்பவருக்கே ஒரு சமயம் கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப கோவம் வந்துடுது. நீ வந்து நினைச்சிருந்தா இந்த மகாபாரத யுத்தத்தை தடுத்திருக்கலாம், பட் நீ வேணும்னே தான் அதை நடக்க விட்ட, இத்தனை பேருடைய இறப்புக்கு நீ தான் காரணமும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பிடிச்சி ரொம்ப கோச்சுக்காரவர். அப்போ கிருஷ்ணர், இல்லை நான் உனக்கு விளக்கம் சொல்கிறேன், நிச்சயமா இதுக்கு நான் காரணம் கிடையாது. துரியோதனன் வந்து சூது விளையாடலாம்னு சொல்லி கூப்பிடுறச்சு தர்மன் ஒத்துண்டான், அங்கேயே அவன் தப்பு பண்ணிட்டான். ரெண்டாவது, எனக்கு பதிலாக எங்கள் மாமா ஆடுவான் அப்படின்னு எப்போ துரியோதனன் சொன்னாரோ தர்மன் வந்து அப்போ எனக்கு பதிலாக கிருஷ்ணன் ஆடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவன் சொல்லலை. ஏன்னா இவனுக்கு சூது ஆடுறது தப்புன்னு தெரியும், அது தப்பு பண்ண போறோம்னு தெரிஞ்சே தான் அவன் பண்ணினான். அப்படிங்கிறச்சே நம்ம அதில் எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், அவன் விளையாட உட்காந்துட்டு கிருஷ்ணன் இங்கே வந்துடக்கூடாது, இது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சா என்னை ரொம்ப தப்பாக நினச்சிப்பான், கடவுளே கிருஷ்ணன் இங்கே வரவிடாத பார்த்துக்கோ அப்படிதான் அவன் நினச்சிருந்து என்கிட்டயே என்னை வரவிடாத இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி வேண்டினான். அப்படிங்கிறது நான் அவன் பக்கத்துலேயே இருந்து கூட அவனுக்கு எந்த விதமான உதவியும் பண்ண முடியல. இந்த அழிவுக்கு காரணம் அவனுடைய இதே வழிய நான் கிடையாது. நான் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் சாட்சியா உங்க பக்கத்துல நான் நின்றுட்டே தான் இருக்கேன் எப்பயுமே. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்களா, என்கிட்ட சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ட்டு என்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் அங்க மெயின். எல்லாத்தையுமே நீங்க தான் பண்றீங்க அப்படின்ற ஒரு உணர்வுல நீங்களே தான் எல்லாத்தையும் இது பண்ணிருக்கேன். அப்புறம் எல்லாம் ஒரு மாதிரி ஏதானு கெடுதலா நடந்தப்புறமா கிருஷ்ணா இப்படி ஆயிடுத்தேன்னு வந்து எல்லாரும் அழறேன். உங்களுடைய இதுக்கு எல்லா கர்மா பலனுக்கு நீங்க தான் காரணமே ஒழிய நான் கிடையாது, நான் சாட்சி. ஆனா எல்லா இதுக்கும் நான் உங்க கூட தான் நிற்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு என்கிட்ட ஒப்படைச்சேன்னா நான் வந்து உங்களுக்கு எது நல்லதோன்னு பார்த்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ நம்ம எல்லாத்தையும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு நம்மளுடைய
கவலை துக்கம் எல்லாத்தையும் அவனுடைய பாதத்தில் இது பண்ணி சமர்ப்பிப்போம். அவன் நல்ல வழியே நம்ம காமிப்போம், நம்ம நம்புவோம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக.